எஸ்ஐடி ஃபார் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். சாதி வாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு தெளிவாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் சமூக நீதி ஆர்வலரும் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் நலவாரிய முன்னாள் தலைவரும் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினருமான திரு சேம நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். தொகுதி மறுவரை எதன் அடிப்படையில் தொகுதி மறுவரை இருக்கணும் உங்க பார்வை? இந்திய அளவில் இருக்கின்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட 34 மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைவான மாநிலம் இருக்கின்றது. உத்தரப்பிரதேசம் போன்ற மிகப்பெரிய மேற்கு வங்காளம் போன்ற மிகப்பெரிய மாநிலங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போலும் பத்திரிகைகள் உள்ள செய்திகள் போலும் பார்க்கின்ற போது சராசரியாக ஒரு 10 லட்சத்திலிருந்து 30 லட்சத்துக்குள்ளாக இருக்கின்ற தொகுதி மக்களை அடங்கிதான் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பார்கள். நியமன உறுப்பினர் என்பது வேறு. நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கின்ற போது அந்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்துடைய பிரதிநிதித்துவ பிரகாரம் தமிழகத்திலே நமக்கு இன்றைக்கு ஆரம்பத்தில் 20 15 இருந்தது, 20 33 இப்பெல்லாம் இன்றைக்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகளை தமிழகம் பெற்றிருக்கின்றோம். 39 பாண்டிச்சேரி சேர்த்து 40. பாண்டிச்சேரி தனி மாநிலம். அது ஒரு 1+39 ஆக 40. தமிழ் பாண்டிச்சேரி சேர்த்து 40. சட்டமன்றத்தை தான் நம்ம அரசியல் பேசுவாங்க, செய்வாங்க, கொள்வாங்க. பாண்டிச்சேரியை தனித்து பார்க்க மாட்டாங்க. தனி மாநிலமா இருந்தாலும் அது நம்மோட சேர்ந்த மாநிலம். முழுக்க முழுக்க தமிழர்கள் வசிக்கின்ற ஒரு பகுதி அது. இப்போ அந்த பக்கம் பார்த்தா கேரளா, அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் பார்த்தா ஆந்திரா, அந்த மாநிலம் இருக்கும். ஆக மாநிலங்களில் மக்கள் திறத்தொகையை 10 ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பின் மூலமாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை கூடுதலாக ஆக்குவார்கள், தவிர குறைக்க மாட்டார்கள். இதுவரை தமிழகத்தில் குறைவதாக எந்த தகவல் எதுவும் இல்லை. ஆனா முதலமைச்சர் பல மாநிலங்கள முதலமைச்சர் சொல்றதுனால முதலமைச்சருக்கு வந்திருக்கின்ற தகவலோ, முதலமைச்சருக்கு வந்திருக்கின்ற செய்திகளோ குறையும் இல்ல. முதலமைச்சர் இந்த அளவுக்கு வேகமா அதுல ஈடுபாடு கொள்றாருன்னு சொன்னாங்க. நாளைய தினம் வருகின்ற ஒரு நிகழ்வுகளை இன்றைய தடுத்து நிறுத்தாக அது வராமல் இருக்குமே. ஒரு பூகம்பமோ ஒரு அணையோ ஏதோ ஒரு நடக்கிறது முன்னாடியே அணை போடலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அணை போடணும், முதல்ல நம்ம தெரிவிக்கணும்னு நினைக்கிறதா. இந்திய எதிர்ப்பு போன்றது காலகாலமா வருது. ஆனா இந்திய எதிர்ப்பு வரது முன்னாடி குரல் கொடுப்பாங்க. ஆனா அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்கு அந்த தொகுதி எண்ணிக்கை குறையாது. அமித்ஷா சொல்றதுல தப்பே எதுவும் சொல்ல முடியாது. அவர் சொல்றது உள்துறை அமைச்சரா இருக்காரு, அவருக்கு விஷயம் தெரிஞ்சு வருதா அவரு சொல்றது. அது எல்லாருக்குமே தெரியும். இது தமிழக முதலமைச்சர் ஏன் இந்த 5ஆம் தேதி கூட்டத்தை கூட்டுறாரு, ஏன் செய்யறாருனாக்கா முன்னெச்சரிக்கையாக கூட்டணும். இவர் முதலமைச்சருடைய கடமை. இந்த மாநிலத்திற்கோ இல்ல தேசத்திற்கோ பிரச்சனைகள் ஏதாவது வருகின்ற போது அது முன்கூட்டி தெரிஞ்சு அதுக்கு விளக்குகளை கேட்டு சரி பண்ணி வச்சுவார் அவர். வச்சுன்னா அதுக்கப்புறம் போராடுறதுக்கோ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்புகள். எல்லாரும் கட்சியோட நான் கலந்து பேசினேன், இப்படி பல கோரிக்கைகள் கூடாது சொல்றோம். நம்ம நீட் தேர்வு அது கூட வேணாம்னு சொன்னதுக்கு எல்லா சர்வ கட்சி கூட்டு கேட்டாரு. சட்டமன்றத்திலேயும் கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டு நிறைவேற்றாரு. நடக்கல. அது நடக்காத ஒன்று. அதுக்காக அவர் முயற்சி எடுக்கிறாரு. அது வேறு விவகாரங்கள், அது அரசியல். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பது என்பது அவசியமானது ஒன்று. என்றைக்கு ஜாதி வாரியாக, மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்படுகின்றதோ, ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு தருகின்ற போது இந்த இடஒதுக்கீடு பெறுவதற்காகத்தான் இப்போ ஜனத்தொகை கணக்கெடுக்கணும் சொல்றோம். நானே அதில் உடன்பாடு உள்ளவன். எனக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் எங்களுடைய விகிதாச்சாரம் எங்களுக்கு ஒரு 3-4% கிடைக்கும். எங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி பெற முடியும், உயர நிலைக்கு உயர முடியும். அதுக்கான வாய்ப்புக்காக தான் நாங்கள் சமூக நீதி வச்சு பண்ணிட்டு இருக்கோமே தவிர வேற எந்த விதமான அரசியல்ல காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இல்லை. எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள், கிராமப்புறங்களை படிப்பறிவு இல்லாத இன்னும் எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு IAS IPS இல்லை. அதனாலதான் அரசியல் கட்சியில, தேசிய இயக்கத்துல, காங்கிரஸ் கட்சியில மாவட்ட தலைவராக இருந்தேன். சொல்லத்தக்க அளவுக்கு பெருமைப்படுகிற அளவுக்கு தமிழகத்துல முதன்மையான ஒரு மாவட்டமாக சென்னை மாவட்டத்தில் வழி நடத்தினது ஐயா மூப்பனா ஐயாவுக்கு தெரியும், வாழப்பாடியாருக்கு தெரியும், தமிழக காங்கிரஸ் தலைவர்களாம் தெரியும். தலைவர் ராஜாதி காந்தியால் கொடுக்கப்பட்ட அந்த பதவி ஐயா மூப்பனார் ஆதரவோடு வெற்றிகரமாக நான் நடத்தி 3 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தேன். உள்ளாட்சி தேர்தலே நாங்கள் 44 சீட்டுலாம் 47 சீட்டு இடம் வாங்கி ஜெயிச்சோம். நான் களத்துல பத்திரிகையாளர் உங்களுடைய பணியெல்லாம் பார்த்திருக்கேன். அது அரசியல் பேரு. ஆனால் சமுதாயம் நினைக்கின்ற போது எங்களுக்கு கட்சியை விட எனக்கு கட்சிகளை நான் ஒரு MLA ஒரு MP ஆகியிருக்கலாம், அது வேறு உட்காரு. ஆனால் என் சமுதாய மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆளு
வலிமையான ஆள் வந்து இருந்து வேலை செய்யறதுக்கு இல்லையேன்ற ஏக்கம் என்கிட்ட இருக்குது. இந்த வயசுல போறாரு. அந்த குறைய போக்கணும் இருக்கும்போது தான் இடஒதுக்கீட்டுல கொஞ்சம் கிடைச்சாக்கா எங்களுக்கு சில சட்டமன்ற ஒதுக்கீடு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உள்ளாட்சி நகராட்சி பேரூராட்சி எல்லாம் எங்க ஆட்சியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவசியமான ஒன்று என்பதை யாராலையும் வந்து மறுக்க முடியாது. ஆகவே தமிழக அரசு மத்திய அரசு இணைந்து எடுக்கணும். 10 ஆண்டுக்கு ஒரு மணி மக்கள் தொகை கணக்கு தான் இருக்கும் மத்திய அரசு. ஜாதிவாரியான கணக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை. ஜாதிவாரியான கணக்கு யார் எடுக்கணும்னு சொன்னாக்கா ஒரு மாநில முதலமைச்சர் தான் எடுக்கணும். முதலமைச்சர் அதுக்கு மத்திய அரசு அதிகாரிகள் துணை இருந்தாங்க. மத்திய அரசு அது அரசியல் சார். அவர் பேசுறது இவர் பேசுறது அரசியல். அது நான் வரல. என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் கருத்துக்கள் சொல்லு. அமித்ஷா சொன்ன கருத்து தப்பு நான் சொல்ல முடியாது. இவர் அதுக்காக முன்கூட்டி ஒரு மீட்டிங் போறாங்க, அதுவும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. புரியுது. தப்பு ஆபத்து விபத்து வரதுக்கு முன்னாடி தடை ஆணை போடணும் இல்லையா? அந்த மாதிரி போடாதனாலதான் பல இடங்களில் இன்னைக்கு பொறுப்பு பார்த்தாலும் கலவரங்கள், எங்க பார்த்தாலும் கொள்ளைகள், எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி தப்பா தேவையற்ற செய்திகளா நீ வருதுன்னு என்ன காரணம்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். போற சைனாவில் வந்து சீனாக்காரன் வந்து லடாக் பகுதியில காஷ்மீர் பகுதியில அந்த பகுதியில வந்து வழியாக உள்ள வரானாக்கா தடை ஆணை போடணும். அதுதான் ராணுவம். அது ராணுவம் போனாங்க காத்து ராணுவம் அந்த படைப்பு. அந்த காவல்துறை என்னன்னு பண்ணாக்கா முன்கூட்டியே இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில விழுப்புரத்துல மாதிரி மதுவாலமாக இருந்திருக்காங்க. அதுக்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தலாம் முடியாது. ஆக என்ன பொறுத்து தனிப்பட்ட கருத்து என்னக்கா மது இல்லாத மாநிலமா ஆக்கணும் முடியாது. காரணம்னாக்கா கேரளாவில் இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது, இது பாண்டிச்சேரியில இருக்குது. அது ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் எதிர்த்து நின்று தளபதி அவர்கள் முயற்சி எடுத்தாருனாக்கா தமிழகத்துல கஞ்சா அப்படின்னு போன்ற போதைப் பொருள் இல்லாம மது இல்லாம ஒரு மாநிலமா உருவாக்க முடியும். அது மாதிரி பெரிய சிரமம் எடுக்கணும். அவரு ஒரு தடவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி எடுத்தாரு, மூடினாரு. 3 மாதத்துக்குள்ள பெண்கள்லாம் வந்து அவர் எதிர்த்து படைய எந்த பெண்களால் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வெற்றி பெற்றாரோ அதே பெண்கள்லாம் வந்து காவல் நிலையத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்போதெல்லாம் வட்ட செயலாளர் இருந்தேன், வட்ட தலைவர் அந்த காவல் நிலையத்துக்கு அடிக்கடி பிரச்சனைகளை பாதுகாப்பு மக்களுக்காக. அப்ப பார்த்தா பெண்கள்லாம் வந்து எம்ஜிஆர் திட்ட அளவுக்கு வந்துட்டாங்க. எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி என்னைக்கு திட்ட மாட்டாங்க, திட்டக்கூடாது. காரணம் எம்ஜிஆர் பெண்களுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிறவங்க மாதிரிலாம் இல்லை. காங்கிரஸ்காரன் தான் இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பற்றி நான் நன்கு அறிந்தவன். அவர் உழைச்சு சம்பாதிச்ச பணத்தில் பெரும்பகுதி ஏழை எளிய மக்கள், சிறுமி தைக்கிறவங்களுக்கு, ரிக்ஷா வண்டி வலிக்கிறவங்களுக்கு, சாதாரணமான கூலி தொழிலாளர்களுக்கு, வெள்ளம் வந்தாக்கா, பெரும் மழையின் காலம் பாதிக்கப்பட்டாக்கா, எல்லாத்துக்கும் ராணுவ சோதனை போர் நடந்தாக்கா, அது எல்லா நிலைகளிலும் அவர் வந்து கோடிக்கணக்கான அள்ளி கொடுத்தாரு. சிவாஜி கொடுத்திருக்காரு. ஆனா சிவாஜி வந்து எண்ணி கொடுப்பாரு, அவர் அள்ளி கொடுப்பாரு. இதான் வித்தியாசம். சிவாஜிக்கும் கொடுத்திருக்காரு, கொடுக்கல அவரு வல்லல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எம்ஜிஆர் போன்ற வல்லலை அவருக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, அவர் பின்னாடியும் பார்த்ததில்லை. ஒரு காங்கிரஸ்காரா இருந்து நீங்க வந்து ஒரு சார் உண்மைதான் சார் காங்கிரஸ்காரன் இப்போ உண்மைதான் பேசணும். உண்மை பேசணும்னாங்க நல்லா இருக்காது, தப்பு. அது தந்திரத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அதே மாதிரி தளபதி நல்லா சிறந்த ஆட்சி பண்றாரு. எல்லா துறைகளை வந்து நல்லா வேகமா ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காரு. இந்த வேகமோ விவேகமோ என்றைக்கும் இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த வேகத்தோடு கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அவரை தீர்க்கறதுக்கு அவர் முதன்மையாக நிற்கணும். மதுவிலக்கு பிரச்சனையை அவர் ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அவரை விட்டு வேற ஆள் இல்லை. அது மாதிரி அவர் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது ஒரு என்னுடைய கருத்துக்கள். ஆகவே இனத்தொகை மக்கள் தொகை எடுக்கிற போது ஜாதிவாரி கணக்கெடுத்து எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கனாக்கா எல்லாருக்கும் ஒதுக்கீடு கொடுக்க. கலைஞர் அவர்களே 2007 அதை அந்த உருவாக்கி கொடுத்துறாரு. 39% இடஒதுக்கீடு கொடுத்து அதெல்லாம் பண்ணி செய்திருக்காரு அவரு. அதை வந்து இவர் பின்பற்றி செய்யணும். அதுக்கு கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும். செலவாகாம எந்த வேலையும் இந்த திட்டம் எந்த செய்ய முடியாது. தமிழகம் தனித்தனி செய்யலாம், இல்லை மாநில அரசோட இணைஞ்சு செய்யலாம். ஆனா இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னாக்கா நீங்க அமித்ஷா அவர்கள் பேசுறதா இங்க இவர் முதல்வர்கள் பேசுறதுக்கும் சரியில்லை. ஏன்னா கட்சி என்பது வேறு. திராவிட முன்னேற்ற கட்சியால தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, இல்லைன்னு சொல்ல வரல. கூட்டணி கட்சியால ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி அவரும் அங்கேயும் கூட்டணி வச்சுதான் வந்திருக்காரு. இந்திய கூட்டணி மாதிரி பிஜேபி கூட்டணி வச்சுதான் வந்திருக்காரு. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரே கண்ணா பார்க்கணும். ஒரு கல்ல வெண்ணி ஒரு கல்ல சுண்ணாம்பு வைக்க கூடாது. எல்லா கண்ணையும் பறந்து பார்த்து எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ஈக்குவலா உதவிகள் பண்ணணும் செய்யணும். ஆனா இங்க சொல்றதுக்கும் அவரு உள்துறை அமைச்சர் சொன்ன நிதிக்கும் பார்த்தாக்கா அதை நிறைய வாரி கொடுத்த மாதிரி சொல்றாரு. அதில் எவ்வளவு உண்மை இருக்குது பொய்க்குது எனக்கு தெரியாது. அதனால அதிகாரிகள் மத்திய ஒரு இணைப்பு இருக்கணும். மத்திய மாநில அரசு அதிகாரிகள்
அவங்க தான் இதெல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும். மாநில முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ எனவே பாலமா இருக்கணும். கவர்னர் கூட பாலமா தான் இருக்கணும். ஆனா நம்ம கவர்னர் வந்து பாலமா இருக்க மாதிரி தெரியல. அவர் சுதந்திர பறவை மாதிரி தனித்தவர் ஏங்கிற மாதிரி இருக்குது. மத்திய அரசு கட்டுப்பாடு இருக்காரா இல்ல அது மாநில அரசுடைய சொல்ல கேட்கறாரா தெரியல. அவர் பாட்டு தனித்து இயங்கின்னு இருக்காரு. அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து நல்ல நிலைப்பாடு என்பது தெரியல எனக்கு. அதனால அதெல்லாம் நம்ம சிந்திச்சுதான் நம்ம செயல்படணும் தவிர சிந்திக்காதெல்லாம் செயல்பட முடியாது. சிந்திக்காமலாம் சொல்ல முடியாது. மாநில அரசு வந்து மக்கள் நலனை சார்ந்து மக்களுக்காக பல கொள்கைகளை சொல்லி திட்டங்களை சொல்லி ஆட்சி வருவாங்க. அதுல எல்லாமே நிறைவேற்ற மாட்டாங்க. 190% நிறைவேற்றி நினைப்பாங்க செய்வாங்க. அதில் அப்படி பண்றப்போ அந்த பில்லெல்லாம் போனால் அதெல்லாம் பாஸ் பண்ணலாம் இல்லையா. ஒரு தடவை திருப்பி அனுப்பணும். அதுல கொறி போட்டு அனுப்புவாங்க. அந்த கொறி நிவர்த்தி பண்ணுவாங்க. செக்ரட்டரி லெவலில் பேசுவாங்க. அதெல்லாம் முதலமைச்சர் கவர்னர் பேசணும் அவசியமே இல்லை. செக்ரட்டரி லெவலில் அதை முடிச்சுட்டு அதை போயிட்டே இருக்கணும். வெளியே தெரியக்கூடாது. கருத்து வேறுபாடு இருக்கலாம். சென்னாரெட்டிக்கு அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு கருத்து வேறுபாடு இல்லையா? முதல்ல இருந்து கவர்னர்கள்லாம் இல்லையா? எவ்வளவு பெரிய வேறுபாடுலாம் இருந்தது. அந்த வேறுபாடுலாம் களையணும். ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கணும். அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும். அது இருந்து தமிழகத்தை வந்து செம்மையான பாதையில கொண்டு போகணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நேற்று சொல்லல சார். அவரு இப்ப சொல்லியிருக்காரு. இல்ல சார், இப்ப சொன்னது இது சார். அரை நூற்றாண்டு காலமா அனைத்து கட்சி ஒடுக்கப்பட்ட அரை நூற்றாண்டு காலமா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார். அவருடைய ஒரு வன்னியர் சமூக என்ன மாதிரி குலால சமுதாய தலைவர் நாடு. அவர் வன்னி சமுதாயோட தலைவர் தான். ஆனால் எல்லா மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சக்தி யாரு சொன்னாலும் அவர் தான். என் குரல் எதிரொலிக்காது. பத்திரிகை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கும்போது நான் டெய்லி பத்திரிகை சந்திச்சுட்டு இருந்தேன். தலைவர் வாழப்பாடி அங்க சத்தியமூர்த்தி மோகன் சந்திப்பா நான் இங்க வந்து சந்தி பண்ணுவேன். அந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பத்திரிகையாளர்லாம் என்னோட பழகிட்டு இருந்தாங்க. உங்களை மாதிரி அப்புறம் அறிக்கை கொடுத்துட்டு இருப்பேன். இப்போ அந்த சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்படி குறைகின்ற போது வீரியமா இருக்கீங்க. நான் வீரியமா இருப்பேன். என்னைக்குமே இருப்பேன். என்னைக்கு நான் கொள்கை ஒருவோட யாரையும் வந்து தேவையில்லாம ஒம்புக்கு இருக்க மாட்டேன். என்னை யாரும் ஒம்புக்கு இருக்க மாட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டாக்டர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்த மட்டில் அவர் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் வாழ்வுக்காகவும் உரிமைக்காகவும் போராடுகின்ற ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவர். அந்த வழியில் அவர்களுடைய சன்னம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. கொஞ்சம் வேகமா தமிழக அரசு அனைத்து கட்சி ஐயா விட இவர் கொஞ்சம் வேகமா போறாரு. பேச்சு நடசெல்லாம் அந்த இளைஞரா இருக்குமா அந்த வேகம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி வரும்? நான் கூட இளைஞருமா எவ்வளவு போராட்டம் பண்ணிக்க தெரியுமா? இல்ல தமிழக அரசு கூட்டம் சொல்றாரு. தமிழகத்துல தலைநகர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மேல பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்கேன் மக்களுக்காக. ஒரு பேர் ரஜினிகாந்துடைய தொண்டன் கே நகர் அசோக் நகர்ல இருக்க தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு போகும்போது போயிருக்கான். மடக்கி பிடிச்சிருக்காங்க. அந்த டிக்கெட்டை வச்சிருக்காங்க காமிச்சக்காது. ஆனா அவங்க உள்ள 4 நாள் விசாரணை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேஷன்ல போய் நான் பிரச்சனை பண்ணேன். பெருசாகி போச்சு, பூதகாரமாகி போச்சு. நான் மரியாதை பண்ண போய் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாவட்ட தலைவர் தமிழக கமிட்டி தலைவர் என்ன அரசு பண்ணாங்கன்னா அங்க வந்துட்டாரு. அங்க வந்து அரசு பண்ண துப்பாக்கி சொல்ற வந்துட்டான் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த சூப்பரண்டு. அவரு விலகி சொல்ல பண்ண என்ன சொல்லு அவர் சொல்ல அவர் மாவட்ட தலைவர் அவர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய போர்பட தளபதி அவரை சுருத்து பண்ணி என்ன சொல்லணும் அவர் சண்டை கட்டினாரு. அப்படிதான் பார்த்து ஆடி போச்சு சொல்லி நான் அவரை தள்ளி விட்டுட்டு நான் போய் நின்னேன். உங்களுக்கு எதிரி நான் தானே என்ன சோறு கட்டிக்க. அதுக்கப்புறம் அவரை சொல்லுங்க. அவர் இயக்கத்துடைய தலைவர் அவர் இலக்கிய செல்வர் அவரை தொடுங்க. நான் போய் நின்றேன். அப்ப என்ன இந்த மாதிரி தள்ளிக்கிறாங்க பார்த்து அவர் துப்பாக்கி கீழே போட்டாருங்க. அந்த துப்பாக்கி வயல் வச்சு துப்பாக்கி பாடகாரன் துப்பாக்கி கீழே போட்டுட்டு அவர் பண்ண ஜீப்ல போயிட்டாரு. அரஸ்ட் தான். ஓகே எங்கெல்லாம் அரசு வச்சா ஒரு 300 பேர் நாங்க கே நகர்ல அரசாகி ஒரு நாள் போல இருந்தோம். ஐயா மக்கள் தலைவர் மூப்பனார் எல்லா தலைவரும் வந்து பார்த்தேன். எங்களை ரஜினிகாந்த் யாரு ஒண்ணு அவருடைய ரசிகர் தான். ரஜினிகாந்த் முடிச்சா என்ன இருக்கு? ரஜினிகாந்த் ரசிகர் பிடிச்சாரான்னுட்டு நான் போயிட்டு போறேன். அன்னைக்கு எனக்கு பொண்ணு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யணும் சார். எங்க தப்பு நடந்தா தவற கண்டிக்கணும், நல்ல செய்யறத பாராட்டணும். அதனால இது இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது மக்கள் தொகை கணக்கெடுக்கின்ற போது ஜாதிவாரியான கணக்கு எடுக்கணும். எடுத்து அறிவிச்சான்னு சொன்னாக்கா பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் என்னென்ன தொகுதிகள் என்னென்ன இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகள் மற்ற எல்லா தொழிலும் இருக்குங்க சார். இப்போ நமக்குள்ள எங்களெல்லாம் இப்போ வந்து இந்த மொழி பிரச்சனையால நிறைய பாதிக்கப்படுறது சார். என்னை பொறுத்த மட்டும் இல்லை சார். நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்க மக்கள் வந்து உள்ள உயர்நிலை வர முடியல. IAS IPS வர முடியல.
இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தா ஹிந்தி படி தெரியுதான்னு கேட்கறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல ரயில்வேல வேலைக்கு போனாக்கா அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்கறாங்க. பேங்க்ல வேலைக்கு போனா ஹிந்தி தெரியுமாங்க, ஏர்போர்ட்ல வேலைக்கு போனோமா ஹிந்தி தெரியுமான்னு கேட்கறாங்க. ஏன் இந்த அவல நிலை? நமக்கு வந்து அனைத்து மொழியும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல வரீங்க. அதான் இல்லையா, ஒரு தமிழ் ஆங்கிலம் மட்டும் படிச்சதாலே உலக அளவில் பலம் நினைச்சிட்டு பேச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி பார்த்தாக்கா பல மொழி தெரிஞ்சிருக்கணும், பல மொழி தெரியணும்ன்ற எண்ணம் வந்துருது. பல மொழி தெரிகின்ற போது நம்ம ஹிந்தி கத்தா என்ன, அதை கட்டாயப்படுத்த கூடாது. ஹிந்தி திணிப்பா நான் எதிர்ப்பேன். தெரியா, எனக்கு இந்தியில இல்ல முதல் எழுத்து எங்க எதிர்த்து தெரியல, கடைசி எழுத்து எங்கன்னு தெரியாது. எனக்கு இந்திய நான் எதிர்ப்பவன் தான். ஆனால் ஒரு மனிதன் வானாலும் உயர வேண்டும், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில உயர வேண்டும் என்று சொன்னால் அவன் ஹிந்தி கற்று ஆக வேண்டும். படித்துறைகளிலோ, ஏர்போர்ட்லயோ, ரயில்வேலயோ, போஸ்ட் ஆஃபீஸ்லயோ, பேங்க்லயோ, எல்லா துறையிலும் போய் பாருங்க சார். நீங்க எல்லா துறையும் 90% இந்தியா சார் பேசுறாங்க. பல போட்டிகள். அப்ப வீட்டுக்குள்ள ஏழை எளிய வீட்டுக்குள்ள அவன் படிக்காம உனக்கு கீழே அவனுக்கு வேலை செய்யணுமா, குப்பை தொட்டி வேலை செய்யணுமா, அவன் ரிக்ஷா வண்டி கலைஞ்சு ஓடிச்சிட்டாரு, கை வண்டி வலிக்கணுமா, அப்புறம் மாட்டு வண்டி ஓட்டணுமா, சொல்லுங்க. கடைசி வரைக்கும் மண் போட மண்ணை பெருத்து கிடைக்கணுமா? அதனால விவசாயம் வேலை செஞ்சுட்டு என்ன பொறுத்து விரும்புறோம் ஹிந்தி படிக்கலாம் சார், விரும்புறோம் ஹிந்தி படிக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்தியை கட்டாயப்படுத்தினாக்கா முதல் பலிகாரம் நான் தான், முதல் எதிர்ப்பு நான் தான் எதிர்ப்பேன். ஆனா என் மக்கள் போல இன்னைக்கு என் மக்களுக்கு நான் வந்து ஒரு கவுன்சிலர் சீட்டோ, ஒரு எம்எல்ஏ சீட்டோ, ஒரு எம்பி சீட்டோ வாங்கி தர முடியல. 17 காலம் 50 காலம் நான் போராடி ஒன்னும் நம்ம ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு பெற முடியல. ஆனால் அதே நேரத்துல என் மக்கள் வந்து IAS IPS வரணும், மத்திய மாநில அரசுல அங்க வகிக்கணும், அரசு துறையில வந்து உட்காந்து செயலாளருக்கு தான் கையெழுத்து போறதுக்கு அதிகாரம் இருக்கு தவிர நம்ம நாட்டுடைய முதலமைச்சருக்கோ பிரைம் மினிஸ்டர் அதிகாரம் இல்லை. செக்ரட்டரிக்கு தான் கையெழுத்து போடணும் செக்கில். அந்த அதிகாரம் கையெழுத்து போற அதிகாரத்துல என் சமூக சார்ந்தவனும் வரணும். அடித்தளத்துக்கிற பாரு, ஷெட்யூல் ட்ரைப், SC ST, இந்த மாதிரி அடித்தளத்துக்கிற மக்கள் உயர்நிலைக்கு வரணும். எப்போ வருவான்? இடஒதுக்கீடு பெற்றால்தான் வர முடியும். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்தி வந்து இந்திய மொழி தான், அது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. அந்த காலத்துல பூதாகரமா அதை வந்து பெருசாக்கி பண்ணிட்டாங்களே தவிர, பூதாகரமாக்கி பெருசாக பண்ணிட்டாங்க. அது பண்ணிக்க கூடாது. அதெல்லாம் ஒரு காரணம். அது அரசியல் நான் நினைக்கிறேன். அரசியல் தான் நினைக்கிறேன். என்ன பொறுத்து நான் இப்ப யோசனை பண்ணி பார்த்தாக்கா மக்கள் விரும்புகிற மொழியை படிக்கலாம். ஆமா, தமிழ் படிச்சவன் ஆங்கிலம் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், தெலுங்கு கத்துக்கலாம், கர்நாடகா கத்துக்கலாம், மலையாளம் கத்துக்கலாம். நம்மளை சுத்தி உள்ளது அதுதான். சுத்தி தெலுங்கு இருக்குது, கர்நாடகா இருக்குது, கேரளா, மலையாளம். இன்னொரு மொழி விட்டுட்டீங்களே, துளு மொழி. துளு காவிரி உற்பத்தி ஆகுதுல்ல, அந்த பகுதியில பேசுற மொழி துளு. அது ஒரு மொழி இருக்கு, அது யாரும் பெரிய பேசுறது இல்ல. எனக்கு என்ன பொறுத்த மட்டும் தமிழ் தெரியும். தமிழ் தான் எனக்கு மொழிமா தெரியுமே தவிர ஆங்கிலமும் இந்தியும் எனக்கு தெரியாது. ஆங்கிலம் இந்தியும் தெரிஞ்சதாக்கா ஐயா மூப்பட எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, நான் உள்ள இருந்த நட்புக்கு, அவர் பழக்கத்துக்கு நான் இந்நேரம் டெல்லி அரசு பண்ணியிருக்கலாம். கரெக்டா சொல்றீங்க, அதான் உண்மை. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து மும்மொழி கொள்கை, அதே மாதிரி தொகுதி மறுவரை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை, சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து சமூக நீதி விஷயத்துல வந்து ரொம்ப அழகா தெளிவா எடுத்துரைத்ததுக்கு S84 சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி சார். நேயர்களுக்கு நன்றிகளான வணக்கங்களை, வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நன்றி.